அவங்க உள்ளத்தை முதல்ல தூய்மையா வைங்க சாமிங்களா. நிஜமாவே உள்ளத்தை தூய்மையா வைக்கிறது அப்படின்னா, வாயால் எந்த பாவமும் செய்ய மாட்டேன், கண்ணால நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேன், என் காதால நான் எந்த பாவத்தையும் நான் கேட்க மாட்டேன். காதால என்ன பாவம் கேட்பீங்க? அடுத்தவனை பத்தி குறை பேசுறத கேட்பீங்க. வாயால என்ன பாவம் பண்ணுவீங்க? ஒன்று பொய் பேசுவீங்க, இல்லைன்னா யாரையாவது குறை பேசுவீங்க, இல்லை 24 மணி நேரம் யாரையாவது தப்பாக பேசுவீங்க. கண்ணால் என்ன பாவம் பண்ணுவீங்க? பொம்பளை பிள்ளைங்க கண்ணால் பாவம் பண்ணுறாங்களோ இல்லையா, ஆம்பளை பிள்ளைங்க நல்ல பாவம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் கண்ணால். நான் பையன் கிடையாது, நான் பொண்ணு. ஆனால் கேள்விப்பட்டது வரைக்கும் கண்ணை கொஞ்சம் அடக்கமாக வைங்க. பொம்பளை பிள்ளைய மேலே பார்க்கறது கீழே பார்க்கறதெல்லாம் இல்லாமல் இருந்தீங்கனாலே கண்ணடக்கம் ஆகிடும். கண்ணடக்கம், நாவடக்கம், செவி அடக்கம் இதெல்லாம் அடக்குனீங்கனாலே உள்ள தானா அடங்கிடும். நீங்க வெளியே நீங்க அடக்குனீங்கன்னா உள்ள தானா அடங்கிடும். வெளியே நான் பொய் பேச மாட்டேன், வாயில வெளியே நான் பொய் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கனாலே உள்ளத்துல இருக்கிற பொய்யெல்லாம் தானா அழிஞ்சிடும். நான் காதால எந்த குறையும் நான் கேட்க மாட்டேன், யார் யாரை பத்தி குறை பேசினாலும் என் காதால கேட்க மாட்டேன் அப்படின்னீங்கனாலே காது தூய்மை ஆயிடும். கண்ணால் நான் எந்த தீயதையும் நான் பார்க்க மாட்டேன். ஹீரோயினை கூட நான் ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போடாமல் வந்தால் நான் அதை கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு முடிவெடுக்கணும். உங்களுக்குள்ள நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா, வெளியே நீங்கள் கண்ணால் நான் பாவம் பார்க்க மாட்டேனீங்கன்னா உள்ள தானாக சரியாயிடும். நான் பொய் பேச மாட்டேன் அப்படின்னு முயற்சி எடுங்க. முயற்சி எடுக்கலைன்னா எதுவுமே முடியாது. நிஜமாவே முயற்சி எடுக்கணும். நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு முயற்சி ஒரு அடி நீங்கள் ஒரு நாள் ஒரு விஷயம் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா போதும், அடுத்தது தானாக வந்துடும். கடவுளே இறங்கிடுவார் மேலே. கடவுளே இறங்கி இப்போ நான் யாரையும் குறை பேசுறதை நான் கேட்க மாட்டேன். என் காதால் 2 பேர் பேசுனாங்கன்னா நடுவில் போய் நின்று அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நான் கேட்க மாட்டேன், அந்த விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா கடவுள் தானா அடுத்து நீ என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத கடவுள் உங்களுக்கு உணர்த்துவார். நீங்க அவர் உணர்த்துற வழியில நீங்க போயிட்டே இருக்கலாம். அது உண்மை, அது நிஜம். கடவுள் நிஜமாவே உணர்த்துவாரு. நீங்க ஒரு அடி நீங்க எடுத்து வச்சு ஒரு விஷயத்த நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அது தானா அப்படியே போயிட்டே இருக்கும். நிஜமாவே நான் முடிவெடுத்தது என்னன்னா, என் வாயால நான் யாரையும் குறை பேச மாட்டேன் அப்படின்னு நான் முடிவெடுத்தது தான். எடுத்த முடிவில் ஒரு வாரம் நான் யாரையும் எனக்கு நான் குறைய பேச மாட்டேன். நான் யாரையுமே நான் சின்ன பிள்ளையிலேருந்தே நான் யாரையும் குறை பேச மாட்டேன். நான் ஸ்கூல் 1வது 2வது படிக்கும் போதுலேருந்தே நான் போகிறது எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு நான் குறையே பேச மாட்டேன். நான் யாரையுமே நான் குறை பேச மாட்டேன். அது நான் முடிவெடுத்ததுன்னு சொல்கிறத விட என் பழக்கமே அதுதான் நினைக்கிறேன். நான் யாரையுமே இது நாள் வரைக்கும் யாரையுமே குறையே பேச மாட்டேன். குறை பேச மாட்டேன்னா 2 பேர் இருக்காங்க அப்படின்னா எப்படி நான் குறை பேசுறது அப்படின்னா, 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க 2 பேரை மட்டும்தான் நான் பேசுவேன். ஒன்று நீ தப்பு செஞ்சா நீ உன்னை பற்றி பேசுவேன், இல்லை நீ சரியா பண்ண உன்னை பற்றி பேசுவேன், இல்லை நீ பண்ணா அதை பற்றி பேசுவேன். 3வது ஆள் மனுஷனை கொண்டு வந்து நடுவில் இழுக்க மாட்டேன். நான் எனக்கு இந்த 3வது ஆள் மனுஷனை கொண்டு வந்து இழுக்கிறதும் பிடிக்காது, 3வது ஆள் மனுஷனை பற்றி பேசுறதும் பிடிக்காது. அவங்க 2 பேரில் இருக்கிறவங்க யாராவது 3வது ஆள் மனுஷனை பேசினாலும் என் காதை மூடிட்டு பேசாதீங்கன்றவேன். அதுதான் குறை பேசாமல் இருக்கிறது, குறையே கேட்காம இருக்கிறது. அதை செய்யுங்க, அதை செய்யணும். நிஜமாவே நீ நெருப்புல வந்து சாவறதுக்கு பதிலா இங்க எதிர இருக்கிறவனே நீ என்கிட்ட குறை பேசாதன்னு வாயை திறந்து சொல்றதுல தப்பு இல்லை. இந்த வாயை திறந்து ஒரு விஷயத்த நீ சொல்லாம இருந்தேன்னா நெருப்புல வந்து சாக வேண்டியதுதான். நீ நெருப்புல வந்து சாவறது அடுத்தது ஒரு ஒரு புனித தன்மைக்கு உன்னால அடைய முடியாது. புனித தன்மைக்குள்ள போகணும்னா இது கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாத்தையும் அடக்கணும். அடக்கினாதான் புனித தன்மைக்கு போக முடியும். நாவடக்கமா இருக்கணும். நாவடக்கம்னா நான் குறை பேச மாட்டேன். அநேகமா எனக்கு தெரிஞ்சு குறை பேசுறது சாமி. அதிகமா வாயால செய்யற பாவம் என்னன்னா குறை பேசுறது, அடுத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது. அதுவும் தப்பாதான் பேசுறது. எதுவுமே நம்ம சரியா பேச மாட்டோம். அடுத்தவங்களை பத்தி அவ்வளவும் தப்பாதான் பேசுவோம். அதுதான் நான் சொல்றேன். தப்பாதான் பேசுவோம். அவங்க தப்பா பேசினாதான் அதை நாம கேட்போம்.
அவங்க யாரையாவது நல்லது பேசிட்டாங்கன்னா நம்ம காது ஏத்துக்காது, நம்ம உள்ளமும் ஏத்துக்காது. இதுதான் நடக்குது. அப்படி இருக்கவங்களை விட்டு ஒதுங்கிடுங்க. ஒருத்தவங்க எப்படின்னா, உங்களுக்கு அந்த நிலைமை வரும் ஒரு நாள். ஒரு 2 பேர் பேசுவாங்க, 2 பேர் நல்லா ஃப்ரெண்டா ரொம்ப ஜோடியா பேசுவாங்க. பேசிட்டு நம்மகிட்டயே வந்து அவ அப்படிடி இவ இப்படிடின்னுவாங்க. அந்த மனுஷனை விட்டு ஒதுங்குறதே நல்லது நம்ம. ஏன்னா நாளைக்கு நமக்கும் அந்த நிலைமை தான். நாளைக்கு நம்ம ஒரு வார்த்தை அவகிட்ட நம்ம வாய் வந்து ஏதாவது பேசணும்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த விஷயம் இல்லை, நம்ம நல்லதே பேசினாலும் சரி அது குறை மாதிரி இன்னொருத்தர் காதுக்கு போய் விடும். அப்படியும் மனுஷங்க இருக்காங்க. அது 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 எப்படி மனுஷங்கன்னா, அந்த மனுஷங்க கிட்டெல்லாம் நம்ம சவகாசமே வச்சுக்கூடாது. நிஜமாவே அந்த மனுஷங்க கிட்டெல்லாம் நம்ம பக்கத்துல கூட போகக்கூடாது. இன்னொன்று பொய்ய பேசுறவங்க கிட்டயும் நம்ம பக்கத்துல போகக்கூடாது. இன்னொருத்தரை பத்தி ஒருத்தர் உன்கிட்ட வந்து பொய் பேசுறாங்கன்னா நாளைக்கு உன்னை பத்தி இன்னொருத்தர்கிட்டயும் பொய் பேசுவாங்க. இது ஆபத்து. நான் என்ன சொல்றேன், இது ஆபத்துக்குரிய விஷயம். அடுத்தது, உன்னை பத்தி பொய் பேசுனாங்கன்னா உனக்கு ஆபத்தாகும், இல்லை அடுத்தவங்களை பத்தி பேசினா அடுத்தவங்களுக்கு ஆபத்தாகும். அது ஆனா நம்ம பொய் பேசக்கூடாது அப்படின்றது வந்து உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது. நான் பொய் பேச மாட்டேன், நான் குறை பேச மாட்டேன், நான் கண்ணால கேட்டு தீயது எதையும் பார்க்க மாட்டேன், நான் தீயது எதையும் செய்ய மாட்டேன், என் கையால தீயது எதையும் நான் செய்ய மாட்டேன், நல்லது செய்வேன். நல்லது எப்படி செய்வீங்க? கையால. உங்க கை இருக்கு, ஒரு ரூபா 2 ரூபாவை எடுத்து யாருக்காவது கொடுங்க சாமி, அதுதான் உன் கையால செய்யற நல்லது. இல்ல ஒரு புடி சோறு எடுத்து யாரு கையிலையாவது கொடுங்க, அதுதான் நல்லது. கையில நல்லது செய்யறது. காலால எப்படி நல்லது செய்வீங்க? கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு நடங்க. இல்ல மாதாக்காக, இல்லை நான் கிறிஸ்டியனா இருந்தாலும் நான் மாதான்றேன். நீங்க உங்க பிள்ளையாருக்காக நடங்க, உங்க ஆஞ்சநேயருக்காக நடங்க, உங்க பெருமாளுக்காக நடங்க. நடந்து ஒவ்வொரு அடியும் எப்படி எடுத்து வைக்கணும்னா, நீங்க வீட்டுல இருந்து கோயிலுக்கு போறது வரைக்கும் உங்க கவனம் உங்க கால் பாதத்திலே இருக்கட்டும். நீங்க கோயிலுக்கு தான் போறீங்கன்றத ஒவ்வொரு அடியும், அந்த பிள்ளையார தான் பார்க்க போறீங்க அப்படின்றத அது ஒவ்வொரு அடியும் சொல்லட்டும். அப்பதான் நீங்க புனித தன்மைக்குள்ள இறங்க முடியும். இது உண்மை. ஒரு அடி எடுத்து வைக்கும் போதும் நம்ம கோயிலுக்கு அது உள்ளுக்குள்ள நமக்கு தானா வரணும். அது நீங்க ஒரு புனித தன்மை அடையும் போது அது உங்களுக்கு தானாவே வரும். வீட்டுல இருந்து நீங்க கோயில் வரைக்கும் போறீங்கன்னா அந்த புனித தன்மை உங்க கால் பாதத்திலே இருக்கும். கால் பாதத்திலே கவனம் வச்சு போங்க. கோயிலுக்கு போறீங்க அப்படின்றது, அந்த புனிதமான ஒரு இடத்துல நம்ம காலடி வைக்க போறோம் அப்படின்றத நினைச்சுக்கிட்டே இங்க இருந்து அங்க போங்க. அதை விட்டுட்டு அவ அப்படி பண்ணா, இவ இப்படி பண்ணா, இவ அப்படி பண்ணா, ரெண்டு ஃப்ரெண்டு வேற கூப்பிட்டுக்கிறது, 2 ஃப்ரெண்டு சேர்ந்தே கோயிலுக்கு போறது, போகும்போது 4 வாரத்தை கோழி முட்டிக்கிட்டே போடுறது, 4 வாரத்தை குறை பேசிட்டே போடுறது, 4 வாரத்தை ஏதாவது பேசிட்டே போறது, வரும்போது கோயிலை விட்டு வரும்போதும் 4 வாரத்தை யாரையாவது பேசிட்டே, இது ஒரு புனித தன்மையை கெடுத்துடுது. புனித தன்மையே கிடையாது. புனிதத்தன்மை வந்துச்சுன்னா நீங்க எப்பவுமே தனிமையா இருப்பீங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்குள்ள ஒரு புனிதத்தன்மை வருதுன்னா நீங்க உலக மக்களை விட்டு தனியா போவதான் பார்ப்பீங்க. நிஜமாவே நான் அது உண்மையாவே சொல்றேன். உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கடவுள் இறங்கும் போது, என் வாயில திடீர்னு மாதா வரும், ஜீசஸ் வரும். ஏன்னா நான் கிறிஸ்டியன் அப்படின்னா மாதாவோ ஜீசஸோ அப்படிதான் என் வாயில வரும். நீங்க பிள்ளையார் வச்சுக்கலாம். அப்படி ஒரு சாமி, அவங்கவுங்க சாமி. புனித தன்மைக்குள்ள நீங்க இறங்கும் போது நீங்க தனிமையாயிடுவீங்க. உங்களை யாரும் தனிமைப்படுத்த வேண்டாம், உங்களை நீங்களே தனிமைப்படுத்திப்பீங்க. தனிமைதான் உங்களுக்கு பிடிக்கும். கடவுளோட மட்டும்தான் பேச பிடிக்கும், அவரோட மட்டும்தான் உரையாட பிடிக்கும், அவரை மட்டும்தான் நேசிக்க பிடிக்கும், அவரை மட்டும்தான் பார்க்க பிடிக்கும். அது தானா வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும். உள்ளத்தை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒரே அடியா தூய்மைப்படுத்த முடியாது சாமி. நிஜமாவே நீங்க குறையே பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு குறை பேச மாட்டேன்னு நிறுத்த முடியாது.
கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் நான் குறை பேச மாட்டேன் நிறுத்துனீங்கன்னா அடுத்த நாள் பேசும்போது 2 வார்த்தை குறை வரும். 3ஆவது நாள் பட்டுன்னு உங்கள் மனசு அடிக்கும், குறை பேசக்கூடாதுன்னு நம்ம முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு. திரும்ப 2ஆவது நாள் பேசும்போது வாயில் குறை பேச வரும், உள்ளத்தில் நின்றுடும். ஏன்னா பட்டு